வெல்கம் டு வீலன் தமிழ் சேனல். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இது உங்களோட 3rd பார்ட் ஜியோகிராஃபி 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான. ஆல்ரெடி நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? வாட் ஆர் த மேஜர் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா? அதாவது இந்தியாவோட பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்னா என்ன? இந்தியாவில் எந்த மாதிரி நிலம் இருக்குது, அதாவது எந்தெந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் இருக்குது, எந்த இடத்துல மவுண்டெயின்ஸ் இருக்குது, எந்த இடத்துல சாயிலாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேஜர் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் மொத்தம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4 இருக்குன்றாங்க. 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். இதுதான் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலயே நார்தர்ன் பிளெயின்ஸும் இருக்கு. அதாவது அந்த ரெண்டாவது வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்களா, அதுதான் நார்தர்ன் பிளெயின்ஸும் இருக்கு. அதுதான் நம்ம மவுண்டெயின்ஸ் பிளாட்டியூஸ்ன்னு கொடுத்துருக்கோம், பிளெயின்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நீங்க இதை வந்து ரெண்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், ரெண்டாவது நார்தர்ன் பிளெயின்ஸ்னு எடுத்துக்கலாம். தேர்டு அதாவது பெனின்சுலார் பிளாட்டியூ. பெனின்சுலார் பிளாட்டியூ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th ப்ளூ கலர் ஃபுல்லா பெனின்சுலார் பிளாட்டியூ தான். 5th என்னன்னு இருக்கு? 4th என்ன இருக்கு? கோஸ்டல் பிளெயின்ஸ். கோஸ்டல் பிளெயின்ஸ்னா இந்த கடல் ஒட்டிய பகுதி, இது ஃபுல்லா கோஸ்டல் பிளெயின்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட்ஸ்னா என்ன? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லட்சதீப் ஐலாண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்மளோட ஐலாண்ட்ஸ். ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஆனால் டயக்ராம்ல 6 கொடுத்துருக்காங்க. நம்ம 5 எழுதுனா போதும். 5ல் என்னென்ன? ஃபர்ஸ்ட் நார்தர்ன் பிளெயின்ஸ், சாரி நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நார்தர்ன் பிளெயின்ஸ், தேர்டு பெனின்சுலா பிளாட்டியூ, 4th கோஸ்டல் பிளெயின்ஸ், 5th ஐலாண்டு. ஸோ 5 விஷயம் தான். என்னென்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், அடுத்து நார்தர்ன் பிளெயின்ஸ், 2 நார்தர்ன்லேயே முடிஞ்சிச்சு. மூணாவது பெனின்சுலார் பிளாட்டியூ, நாலாவது கோஸ்டல் பிளெயின்ஸ், அஞ்சாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் தென் லட்சதீப் ஐலாண்ட்ஸ். நீங்க இதை வெறும் ஐலாண்ட்னு போட்டா போதும். ஓகேவா? சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின், சிம்பிளா படிங்க, அவ்வளவுதான். அடுத்து 22nd கொஸ்டின். ரைட் a ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூ என்றால் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. டெக்கான் பிளாட்டியூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல, இந்த மேப்ல உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப். இது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குன்றாங்க. ரஃப்லினா ஒரு குறிப்பிட்ட மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கு. இது ட்ரையாங்குலான்னு நீங்க வந்து அளவு எடுத்துலாம் கேட்கக்கூடாது, என்ன நான் வளைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஒரு ரஃபா ஒரு ஐடியாவில் இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. அடுத்து ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் அபவுட் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ரஃப்லி ட்ரையாங்குலர் ஸ்கொயர் ஷேப் அண்ட் தென் ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்டியூ இஸ் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? What is meant by normal lapse rate? What is meant by normal lapse rate? When the altitude increases, the temperature decreases. For every 1000 meter, 6.5 degrees Celsius temperature decreases. அதாவது வந்து நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்னா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தரையில் இருக்கும், இப்போ ஃப்ளைட்டு ஒரு ஹைட்ல இங்கே மேலே பறக்கும், அதுக்கு மேலேயும் பறக்கும். ஸோ அப்படி பறந்துட்டு மேலே போயிட்டே இருக்கும் போது எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்குறது. என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிலோமீட்டருக்கும் 1000 மீட்டர்னா எவ்வளோ? 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகேவா? மேக்ஸ் படிச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும் 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். உங்க எல்லாருக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. இனிமே தெரியாத கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படவே கூடாது. யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சதே இன்னொருத்தவங்க சொல்லித்தாங்க. எதுக்குமே யோசிக்காதீங்க. ஓகேவா? ஒரு கிலோமீட்டர் மேலே போகும்போதும் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்றாங்க. ஓகேவா?
when the altitude increases, altitude increase ஆகிட்டே போச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா, அவ்வளோதான் விஷயமே. ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகேவா. வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்? ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன? The fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. The onset of southwest monsoon is driven by westerly jet. அதாவது கடலுக்கு மேல ஃபாஸ்டா மூவ் ஆகிற காத்து. ஓகேவா. The fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. அதாவது கடலுக்கு மேல அப்பர் அட்மாஸ்பியர்ல ஃபாஸ்டா மூவ் ஆகிற நேரோவா மூவ் ஆகிற காத்து தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், நம்ம இந்தியாவோட சவுத் வெஸ்ட் மான்சூன் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்லி ஜெட்டு மூலமாக தான் வருது. இந்த கடலுக்கு மேலே வீசிட்டு வரல காற்று, அந்த காற்று தான் நம்மளுக்கு தண்ணியை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு மழையாக பெய்யுது. ஸோ நம்மளுக்கு வர்றது வந்து இந்த வெஸ்டர்லி ஜெட் தான். தண்ணி மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான். இது எப்படி வருது? த ஃபாஸ்ட் மூவிங் விண்டு ப்ளோயிங் இன் அ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். இதனால தான் நம்மளுக்கு மழை பெய்யுது. ஓகேவா, புரிஞ்சுதா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் மூவிங் விண்டு ப்ளோயிங் இன் அ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் ட்ரிவன் பை வெஸ்டர்லி ஜெட். அவ்வளோதான், செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்னா இப்போ ஒரு நிலநடுக்கமோ இல்லை ஒரு சுனாமியோ இல்லை புயலோ வருதுன்னா அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் ரிஸ்க் ரிடக்ஷன். அதுக்கு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க். அதாவது ஒரு ப்ராக்டிஸ் ஆஃப் ரிஸ்கை குறைக்கிறதுக்காக பண்ற விஷயம்தான் வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க். அனலைஸ் அண்ட் ரெடியூஸ் த கேஷுவல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். அதாவது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு மழை வந்தாலே உங்களுக்கு வந்து பெருசாக வீட்டை விட்டு நம்ம வெளியில் போக முடியாது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும்? முன்னெச்சரிக்கையாக வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கணும். பிஸ்கெட்டு, பிரெட்டு, பால், அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சுப்போம். இது வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வைக்கிறது தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இப்போ கொட்டுற மழையில உங்க வீட்டில் நீங்க எதுவுமே வாங்கி வைக்காம விட்டீங்கன்னா அவ்வளோ தண்ணியில் எங்கேயாவது மழை பெஞ்சு தண்ணி தங்கிட்டு இருக்குமோ நீங்கள் வெளியில போற மாதிரி இருக்கும், இல்லை கொட்டுற மழையில நீங்கள் வெளில போற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரிஸ்க் தானே. அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக என்ன பண்றீங்க? முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகேவா. இப்போ நீங்க உங்க எக்ஸாம் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க போறீங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமா உங்களோட எக்ஸாமுக்காக நம்ம எப்படி படித்தா புரியலன்னு இருப்பீங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் சேனல் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைக்க போகிறோம் வீடியோஸில். ஸோ இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியாத கொஸ்டின் மட்டும் இல்லை, உங்களுக்கான எல்லா கொஸ்டினுமே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா. நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேர் கார்பன் கண்டென்ட். அதாவது கார்பன் கண்டென்ட்டை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 4 டைப் ஆஃப் கோல் இருக்கு. ஓகேவா. 4 டைப் ஆஃப் கோலோட கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். அதோட பேர்களையும் பார்க்க போறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட்ல கார்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90% இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ரசைட், அதில் எவ்வளோ இருக்கு? 80 to 90% கார்பன் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூமினஸ். இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 to 80% இருக்கு. தேர்டு லிக்னைட். இதில் எவ்வளோ இருக்கு? 40 to 60% இருக்கு. ஃபோர்த்து பெஸ்ட். இதில் லெஸ் தென் 40% கார்பன் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ரசைட், ரெண்டாவது பிட்யூமினஸ், தேர்டு வந்து லிக்னைட், ஃபோர்த் வந்து பெஸ்ட். எவ்வளோ இருக்கு? 80 to 90%. ஃபர்ஸ்ட் ஆந்த்ரசைட்ல, பிட்யூமினஸ்ல 60 to 80%, லிக்னைட்ல 40 to 60%, பெஸ்ட்ல லெஸ் தென் 40%. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மெக்னீசியம். அதாவது மேங்கனீஸோட யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. நம்ம சேனலோட யூஸ் என்ன? உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்காக வீடியோஸ் பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தந்து உங்களுக்கு லைவ் கண்டெக்ட் பண்ணி
நீங்கள் எக்ஸாமில் மார்க் எடுக்க வைக்கிறது தான் எங்களோட வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. வி லேர்ன் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கான லிங்க் நம்ம சேனலில் இருக்கு. நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் சேனலில் இன்ஸ்டாகிராம் ஐடி வி லேர்ன் தமிழ் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பண்ணிட்டு இதனால கிடைக்கிற நல்லதான் அவங்களும் பலனடைஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸ்டேட் த யூஸ் ஆஃப் மெக்னீசியம் ஃபார் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீல். அயனையும் ஸ்டீலையும் ரெடி பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? மெக்னீசியம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்டேட் த யூஸ் ஆஃப் மெக்னீசியம்ல ஃபார் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீல். பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் அலாயிங். அலாயிங்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒய் வரும். அலாயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2-3 மெட்டலை சேர்ப்பாங்கல்ல, அதுக்காக யூஸ் ஆகுது. பேசிக் ரா மெட்டீரியல் அதில் சேர்க்கறதுக்காக முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம். யூஸ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பெயிண்ட்ஸ், பேட்டரிஸ். அதாவது எதுலலாம் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க? ப்ளீச்சிங் பவுடர் ரெடி பண்ணுறதுல, இன்செக்டிசைட்ஸ்னா இந்த பூச்சிக்கொல்லின்னுவாங்கல்ல அது ரெடி பண்ணுறதுல, அப்புறம் பெயிண்ட்டு, பேட்டரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் மெக்னீசியமாக முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அயன் அண்ட் ஸ்டீல் ரெடி பண்ணுறதுல, அடுத்து ரா மெட்டீரியல் ஃபார் அலாயிங்காக, யூஸ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பிளைன்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில். அதாவது பிளாக் காட்டன் சாயிலோட 2 கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து 3 கேரக்டராகவே கொடுத்துருக்கோம். 3 படிச்சுட்டு போங்க. 2 ஞாபகம் தான் எழுதுங்க. 3மே ஞாபகம் தான், 3மே எழுதிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுறது தப்பு இல்லை. ஓகேவா? இட் இஸ் பிளாக் இன் கலர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாயிண்ட், பிளாக் காட்டன் சாயில்னா என்ன, அதோட கேரக்டர் என்ன? பிளாக் இன் கலர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது, இட் இஸ் ஸ்டிக்கி வென் வெட். அதாவது ஈரமாக இருக்கும் போது அது பிசு பிசுன்னு இருக்கும்ன்றாங்க, ஸ்டிக்கியாக இருக்கும்ன்றாங்க. அதுதான் இட் இஸ் ஸ்டிக்கி வென் வெட். தேர்டு பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் ரிட்டன்டிவிட்லி ஸ்டேட் த டியூப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தாலும் அந்த தண்ணியை அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது ரொம்ப காலத்துக்கு அந்த தண்ணியில் வந்து அந்த ஈரப்பதத்தை அந்த மண்ணை வந்து பிடிச்சி வச்சுக்கோன்றாங்க. ஓகேவா? ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரிட்டர்ன்லி ஸ்டேட் த டியூப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிம்பிள், இட் இஸ் பிளாக் இன் கலர். ரெண்டாவது இட் இஸ் ஸ்டிக்கி வென் வெட். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ்? எம்ஆர்டிஎஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் எம்ஆர்டிஎஸோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். மோஸ்ட் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். மோஸ்ட் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து இட் இஸ் கரண்ட்லி டெவலப்பிங் ஏ மெட்ரோ சிஸ்டம். இவங்க வந்து ஒரு மெட்ரோ சிஸ்டம் கரண்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை ஆஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு சப்அர்பன் ரயில்வே நெட்வொர்க். சென்னையில் பார்த்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு சூப்பரான சப்அர்பன் ரயில்வே நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எம்ஆர்டிஎஸ். இந்த எம்ஆர்டிஎஸ் ரயில்வே நெட்வொர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷனுக்காக ஒரு ரூட் இருக்குது. அதாவது சேப்பாக் வழியாக போகும் ட்ரெயின். பீச்சுக்கெலாம் போகணும்னா இந்த நிறைய பேர் பீச் போகணும், மெரினா பீச் போகணும்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரூட் பேர் தான் வந்து எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ரூட். ஓகேவா? அந்த ரூட் தான் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அவ்வளோதான். இது எங்கே வந்து இருக்குது? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மெட்ரோ சிஸ்டமை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் இவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க ரயில்வே நெட்வொர்க்கில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நேம் த இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவோட முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை, குஜராத் கோஸ்ட், டிக்வாய் அண்ட் பிரம்மபுத்திரா வேலி. மொத்தம் 4. யார் யார்? மும்பை ஹை வந்து உங்களுக்கு வந்து மேப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து மும்பை ஹை. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சைடில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா அதான் மும்பை ஹை. மும்பை ஹை, குஜராத் கோஸ்ட், டிக்வாய் அண்ட் தென் பிரம்மபுத்திரா வேலி. இந்த 4 இடத்துல தான் வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்தியாவில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பார்க்கறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன படிக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கிறத பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கானது வந்துட்டே இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.